குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 12/1/2025 அக்ஷயா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 685க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 11ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 7 to 7 பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு ஆப்போசிட் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 983. ஆனால் நேற்று ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 793 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 893 இல்லை 93 பாஸ் ஆகிருக்கு. 93 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7 to 7 ரிசல்ட்டு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 933 இருக்குது, 384 இருக்குது. இப்போ 93 7 to 7 அப்படின்னா 93 அப்படிங்கிற 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 393, இங்கே 933, இங்கே 93 அது மாதிரி இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 339 ஆர் 933 அப்படின்னு கொடுத்தேன். பாக்ஸில் எல்லாமே 93 பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் 93 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். 399 பாக்ஸ் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 399 பாக்ஸ், 3 வந்துச்சுன்னா 3யோட 9 வரும், இல்லை 9 வந்துச்சுன்னா அதோட 3 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 93 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 379 அப்படின்னு கொடுத்தேன். 379 கொடுத்தேன். ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 793, 379 அப்படிங்கிறது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 3 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். அதனால் 934 கொடுத்துருக்கேன். 4ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7. அதனால் 379 கொடுத்துருக்கேன். பாக்ஸில் 793 அப்படிங்கிறது ரிசல்ட். எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 974 வந்திருக்கு, 977 இருக்கு. கொடுத்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 7 to 7, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 379. பாக்ஸில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நல்லா பார்க்க சொல்லியிருந்தேன். பாக்ஸில் 93 பாஸ் ஆகிருக்கு. 93 பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 7 ரிப்பீட் ஆகிருக்கு. 793 அப்படிங்கிறத ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 to AB பாஸ் ஆச்சு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஆல் போர்டில் 73, பிசியில் 93, 73, 97 ஆர் 793 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் நம்பர்ஸே கொடுத்துருப்பேன். 793 அப்படின்னு 767 கொடுத்துருந்தேன், 737 கொடுத்துருந்தேன், 793 கொடுத்துருந்தேன். 737க்கு பதிலாக 727 நேற்று பாஸ் ஆச்சு. நேற்றுக்கு முதல் நாள் பாஸ் ஆச்சு. நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 793. 2 நாள் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வின்னிங் கிடைச்சிருக்கு. 3க்கு பதிலாக 2 பாஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோன்னா எடுத்த சார்ட்டு தான், ஆல்ரெடி எடுத்த சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். 10ஆம் தேதிக்கான சார்ட்டு அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக ரிசல்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. 404 அப்படின்னு பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 156. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 106 இருக்குது. 0வோட பவர் 5, 156 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு. ஃபஸ்ட் நாள் 404, அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 156 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் ரிசல்ட்டு 854. அந்த 106 ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 854 பாஸ் ஆச்சு.
106. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 8 5 4 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 7 2 7. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா 7 பாஸ் ஆச்சு. 7 9 7 7 3 7. ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 106 எப்படி வந்துச்சோ அதே மாதிரி 0 பி போர்டு மிஸ் ஆயிடுச்சு. 1 6 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 7 7 7 3 7. ஆனால் ரிசல்ட்டு 7 2 7 அப்படின்னு பாஸ் ஆச்சு. இப்போ நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 7 9 3 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 5 நாள் ரிசல்ட்டு 404 156 854 727 793. இதில் 156 106 அப்படிங்கிறது இருக்குது சார்ட்டில். 7 2 7ங்கிறது 7 3 7 அப்படின்னு சார்ட்டில் இருக்குது. மீதி 3 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பாஸ் ஆகிருக்கு. இதில் 1 6 பாஸ் ஆச்சு, 7 7 பாஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கான ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. 7 9 3. இதில் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது நேராக 908 அப்படிங்கிறது இருக்குது. 908. ஏ போர்டில் 9 வந்துச்சு அப்படின்னா 908 980 984 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி வரும். 272 904 844 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். 272 904 844 அப்படிங்கிற 3 நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் நேராக பார்த்தீங்க அப்படின்னா 9 8 அப்படிங்கிறது இருக்குது. 9 8. இப்போ 9 8 பேஸ் பண்ணி வரணும். இல்லை அப்படின்னா 9ஓட பவர் 5 5 8 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரணும். 9 8 5. இதில் 2 நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும். 9 8 இல்லை 5 8. 9 வந்துச்சுன்னா 908 980 பாக்ஸ். இல்லை அப்படின்னா 984 பாக்ஸ். 908 பாக்ஸ் இல்லை 984 பாக்ஸ் வரணும். இல்லை 2 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 297 பாக்ஸ். 297 290. இங்கே பார்த்தோன்னா 247 240 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 9 7 3. 9 7 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 5 8 1 இருக்குது. 5 8 1. அதனால் கண்டிப்பாக 5 8 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 9 8 அப்படிங்கிறது ஆல்போர்டில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார்ட் பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். நான் எடுத்திருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 908. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 908 அல்லது 980 அப்படிங்கிறது. அது பாக்ஸாக ட்ரை பண்ணலாம் உங்களோட கெஸிங்கில் வந்தால். மேலே உள்ள நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 902. அடுத்தது 984. மேலே 2 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 279 இல்லை 290. இப்போ நான் சொன்ன மாதிரி 9 7 3 இங்கே இங்கே பாக்ஸில் வந்திருக்கு. இந்த 7 9 3 அப்படின்னு. அதுக்கு நேர் எதிர பார்த்தீங்க அப்படின்னா 8 5 1 இருக்குது. 8 5 1. இல்லை டேரெக்டாக வந்துச்சுன்னா 8 5 1 இல்லை 8 5 3. 8 5 1 இல்லை 8 5 3 அப்படிங்கிற இந்த ஆங்கிளில் வந்துச்சு அப்படின்னா 8 5 1 இல்லை 8 5 3. ஆல்ரெடி இந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 8 5 4ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. திருப்பி 8 5 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 8 5 3 ட்ரை பண்ணலாம். இல்லை 8 5 1. ஆல்போர்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 9 8 அல்லது 8 9. 8 5 இல்லது 5 8 கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வின் பண்ணலாம். யாராவது வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஒரு நாள் ரிசல்ட் வரல அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் அடுத்த நாளும் அதே சார்ட்டை பேஸ் பண்ணி முந்தைய நாள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 10ஆந்தேதி கொடுத்த நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 11ஆந்தேதி பாஸ் ஆகிருக்கு. 2 நாள் ரிசல்ட்டுமே அதில் பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ண சொல்கிறது. பார்த்த வீடியோவாக இருந்தாலும் ரிப்பீட்டாக பார்க்கலாம். ஏன்னா சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால சார்ட்டில் எந்த பிளேஸில் வந்திருக்கோ ஸோ அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால தான் வீடியோ ரிப்பீட்டடாக பார்க்க சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு அதான் 8 பேர் தான் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கீங்க. மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக மெம்பர்ஷிப் வாங்கலாம். அதாவது இந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப் வாங்கலாம். பயன் அடையலை அப்படின்னா நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. பயன் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மெம்பர்ஷிப் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.